இலங்கையின் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை இதுவரை 15ஆக அதிகரித்துள்ளது. விஷன் கேயா, நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கேயா. இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரான ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, எதிர்க்கட்சி தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சஜித் பிரேமதாச, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் போட்டியிடுகின்றனர். அத்துடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மைத்ரி அணி சார்பில் அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ, முன்னாள் ராணுவ தளபதி பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா, மபீம ஜனதா கட்சியின் தலைவரான தொழிலதிபர் திலீப் ஜெயவீர ஆகியோரும் களமிறங்கியுள்ளனர். அத்தோடு தொழிலதிபர் தம்மிக பெரேரா, பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தலைவர் ஜனக ரத்நாயக்க, முன்னாள் அமைச்சர் ரோஷான் ரணசிங்க மற்றும் மிகிந்தலை ரஜமகா விகாரையின் தம்மரத்ன தேரர் ஆகியோரும் ஜனாதிபதி தேர்தலில் களமிறங்க விருப்பத்தை வெளியிட்டுள்ளனர். அதேவேளை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சரத் கீர்த்தி ரத்ன சுயாதீன வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நேற்று முன்தினம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார். இவர் 2019ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலிலும் சுயாதீன வேட்பாளராக போட்டியிட்டார். அனிநவ நிவஹால் பெரமுன என்ற கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு ஓசல லக்மால் அனிஹேரத் என்பவரும், இலங்கை தொழிலாளர் கட்சி சார்பில் போட்டியிடுவதற்கு SG லியனகி என்பவரும் நேற்று முன்தினம் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். இது தவிர வடக்கு கிழக்கில் உள்ள தமிழ் தேசிய கட்சிகள் பொது வேட்பாளரை நிறுத்தவுள்ளது. முன்னிலை சோசலிச கட்சியும் கூட்டணி சார்பாக வேட்பாளரை நிறுத்தவுள்ளது. முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்தனவின் பேரனும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உத்தேசித்துள்ளார். ஐக்கிய சோசலிச கட்சியின் சார்பில் ஸ்ரீதுங்க ஜெயசூரியவும் களமிறங்க உள்ளார். இதனால் ஜனாதிபதி வேட்பாளர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனிடையே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்ட பேரணியில் அமைச்சர்களான டிரான் அலஸ், பிரசன்ன ரணதுங்க, ரமேஷ் பத்திரன, மனுஷ நாணயக்கார, ராஜாங்க அமைச்சர்களான சாமர சம்பத் தசநாயக்க, கீதா குமாரசிங்க உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஜனாதிபதிக்கு தமது ஆதரவினை வெளிப்படுத்தினர். ஒன்றாக வெல்வோம் என்ற தலைப்பில் இந்த மக்கள் பேரணி காலி பிரதேசத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கு மேலதிகமாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன, முன்னாள் நகரசபை மேயர் ரோசி சேனாநாயக்க, பாராளுமன்ற உறுப்பினர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே, வஜர அபிவர்தன, ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இஷாக் ரஹ்மான் ஆகியோரும் இந்த பேரணியில் இணைந்திருந்தனர். இந்த கூட்டத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போவதாக உத்தியோகபூர்வமாக அறிவித்தார். මම ජනාධිපතිවරණයට තරඟ කරනවා කියලා දැනුම් දෙන්නටත් ඒ වගේම දැනට මගේ ඇප බැඳලා තියෙනවා කියලත් මං කියනවා. මම මේ තීරණය ගන්නට ඉස්සෙල්ලා හිතලා බැලුවා. හිතලා බලලා තමයි මේ තීරණය ගත්තේ. இதே நேரம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மாத்தறை மாவட்ட அமைப்பாளராக சிரேஷ்ட ஊடகவியலாளர் குமாரஸ்ரீ ஹெட்டிகே நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவிடம் இருந்து உரிய நியமனத்தை பெற்றுக் கொண்டார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாகவும் பிரதமராகவும் இருந்த காலத்தில் குமாரஸ்ரீ ஹெட்டிகே அவரது பாராளுமன்ற விவகார செயலாளராக கடமையாற்றியிருந்த நிலையில் தற்போது சஜித் அணியில் இணைந்துள்ளார். இதேவேளை AKD இணையதளம், தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை நிலையம் மற்றும் தேர்தல் அவதானிப்பு நிலையம் ஆகியன மெய்நிகர் உண்மை அனுபவத்தின் ஊடாக உத்தியோகபூர்வமாக நேற்று அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்பட்டது. உலகில் ஜனாதிபதி தேர்தலின் போது வேட்பாளர் ஒருவர் தனது கொள்கையை மக்கள் மையப்படுத்துவதற்காக AI ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். அத்துடன் ஆசியாவில் அரசியல் தலைவர் ஒருவர் தனது கொள்கையை முன்வைப்பதற்காக AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்திய முதல் சந்தர்ப்பமும் இதுவாகும். நாட்டின் பிரஜைகளுக்கு தமிழ், சிங்களம், ஆங்கிலம் ஆகிய மும்மொழிகளிலும் AKD இணையதளத்தில் தமக்கிருக்கும் சந்தேகங்களை கேட்டு அறிந்து கொள்வதற்கான AI சேட்போட் உருவாக்கப்பட்டுள்ளமை இந்த தளத்தின் விசேட அம்சமாகும். இதனிடையே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக தேர்தல் ஆணையாளரின் கோரிக்கைக்கு அமைய பணத்தை வழங்க திரைசேரி தயாராக இருப்பதாக நிதி ராஜாங்க அமைச்சர் கலாநிதி ரஞ்சித் சேம்பலாபிட்டிய தெரிவித்துள்ளார். தேர்தல் ஆணையாளர் அலுவலகம் தேர்தலுக்காக கிட்டத்தட்ட 8 பில்லியன் ரூபாய் மதிப்பீட்டை அனுப்பியுள்ளதாகவும், கடந்த வரவு செலவு திட்டத்தில் தேர்தல் நடவடிக்கைகளுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிடுகின்றார்.
அச்சிடும் பணிகள், பாதுகாப்பு பணிகள், எரிபொருள், வாக்கு பெட்டிகள் அமைத்தல் போன்ற எந்தவொரு அவசர தேவைக்கும் இந்த பணத்தை விடுவிக்க திரைசேரி தயாராக இருப்பதாகவும் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மதிப்பிடப்பட்ட செலவு அதிகரித்தால் நிச்சயமற்ற நடவடிக்கைகளுக்கு தற்போது பணம் இருப்பதால் இதில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான ஆரம்ப அச்சிடும் பணிகள் அரசாங்க அச்சகத்தினால் பூர்த்தி செய்யப்பட்டு தேர்தல் ஆணைக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பு மனுக்கள் மற்றும் கட்டுப்பணம் தொடர்பான அச்சிடும் பணிகளை அரசு அச்சகம் பூர்த்தி செய்துள்ளதாக திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. தேர்தல் அதிகாரிகளை நியமிப்பதற்கான வர்த்தமானி அறிவித்தலும் அரசாங்க அச்சகத்தினால் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் மாவட்ட செயலாளரை தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியாக நியமித்து வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு தேர்தல் தொகுதிக்கும் உதவி தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியை அறிவித்து தேர்தல்கள் ஆணைக்குழுவால் வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. அத்தோடு தேர்தலுக்கான அடுத்த கட்ட ஆவணங்களை அச்சிடும் பணிகள் தற்போது இடம்பெற்று வருவதாக அரசு அர்ச்சகர் கங்கா கல்பனி லியனகே தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.